பிக் பாஸ்ல ஒரு தரமான ஒரு கேள்வி கேட்டாருங்க கானா வினோத் வந்து கனியை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிருச்சு. ஏன்னா இதே கானா வினோத் பண்ணா தப்பு, ஆனா கனியன் டீம் பண்ணா ரைட்டு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கனி அவர்கள். எதுக்கு இந்த வேலை அப்படின்றது மொதல் விஷயம். அப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்கை முகமுடி டாஸ்க் ஆரம்பிச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட வரிசையா வந்து ஒரு 5 பேர் எலிமினேட் ஆயிருக்காங்க. அந்த 5 பேர் எப்படிலாம் எலிமினேட் ஆனாங்க, அந்த டாஸ்க்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பிக் பாஸ் கூப்பிடுறாரு, எல்லாம் கார்டன் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, டிஃபெண்டர் அப்படின்ற டார்கெட் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, கனியும் கெமியும் நேத்து இருந்த டார்கெட் யாரு, வியானாவை டார்கெட் பண்ணுவோன்ற மாதிரி முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சோன்னா அந்த ஜெயிலில் இருக்கு இல்லையா, அந்த ஜெயிலில் போயிட்டு வியானா வெஸ்ட் அந்த கம்பியை பிடிச்சி ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ கெமி இப்படி தான் இருக்காங்கன்னா ஜெயிலில் இப்படி பிடிச்சிட்டு சென்ட்ரா வியானாவை பிடிச்சி நிற்க வச்சிடறாங்க. என்னதான் இவங்க ட்ரை பண்ணாலுமே இது இல்லை, ஒரு பாயிண்ட்ல கானா வினோத் தான் போயிட்டு ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ டார்கெட் படி வியானாவை தூக்கணுன்றது பிளான் பண்ணாங்க. கரெக்டாக முதல் ரவுண்ட்லேயே வியானாவை காலி பண்ணி அமிச்சாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஒரு பக்கம் யாரு, சூப்பர் டிலக்ஸ்ல ஒன்று ஆதிரை, இன்னொன்று ரம்யா, இது ரெண்டு தானே. ஸோ ஃபர்ஸ்ட் வியானாவை காலி பண்ணி அமிச்சாங்க. அவ்வளோ முயற்சி, ஒட்டுமொத்தமாக வியானா தான் டார்கெட்னு மொத்தமாக போயாச்சு. கானாவின தப்பே, அந்த மாதிரி கம்பியெல்லாம் பிடிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு, ஓல்டுலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி கானாவினத் சொல்லிட்டு போறாரா. முதல் ரவுண்டு இது நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் எலிமினேஷன், அடுத்த ரவுண்ட் 2 பேர் எலிமினேஷன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பிக் பாஸ் வைக்கிறார். அந்த 2 பேர் எலிமினேஷன் என்ன கனி அண்ட் கேங் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஆதிரியை காலி பண்றோம், ரம்யாவை காலி பண்றோம். இதுதான் இந்த 2 பேரோட போட்டோ தான் கடைசியில் நிற்கணும், அதுக்கேற்ற மாதிரி பிளாக்கிங் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிடலை கனி எக்ஸிக்யூட் பண்றாங்க. அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஓடினப்ப என்ன பண்ணிட்டாங்க, போன வாட்டி என்ன நடந்துச்சோ அதே விஷயத்த எடுத்துன்னு வந்து ரம்யாவை லாக் பண்றாங்க. அதே ஜெயில் பக்கத்துல கெமி பிடிச்சிட்டு, ஸோ அங்க ஆள் மட்டும் வேற வியானா இருந்தாங்க, இந்த இடத்துல ரம்யா அப்படி பிடிச்சி லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, இப்படி லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, உடனே கானா வினோத்லாம் அதை ரிமூவ் பண்ணிட்டு ரம்யா அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டு அந்த கோட்டு தந்துட்டாங்க. கோட்டு தொட்ட உடனே உள்ள போயாச்சு, ரம்யா போட்டோ வச்சிட்டாச்சு. அந்த இடத்துல இன்னொரு பக்கம் ஆதிரை கையில வந்து இந்த போட்டோ இருக்கு, ஆதிரை கையில பிரவீன்ராஜ் கையில வந்து ஆதிரை போல இருக்கு. இந்த 2 பேரோட போட்டோ மாத்தி மாட்டிக்கிச்சா, அவ்வளவுதான். ஆதிரை வைக்காம நின்ட்டாங்க, பிரவீன்ராஜும் வைக்காம அந்த டாஸ்கை தோத்தாச்சு. ரம்யா ஸ்ட்ரகிள் பண்ணியுமே எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் வைக்காம அப்படியே டோட்டலா மாட்டிக்கிட்டு 2 பேர் அந்த ரவுண்ட்ல எலிமினேட்டட். பிரவீனும் ஒரு பக்கம், இவங்க ஆதிரை, இவங்க 2 பேரும் பயங்கரமா எலிமினேட் ஆயாச்சா. அப்பதான் கானா வினோத் போய் ஒரு கேள்வி கேட்கிறார், யாருக்கிட்ட, கனியை பத்து. பிக் பாஸ் இது எப்படி ஹோல்டு பண்ணலாமா இல்லையா, பிடிக்கலாமா வேணாமா சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்ற கேள்வி. எல்லாம் இங்க மோசமா விளையாடிட்டு இருக்காங்கன்னும் போது உடனே என்ன பண்றாங்க, அந்த கேட்டெல்லாம் பிடிச்சி லாக் பண்றீங்க, எதுக்கு அப்பெல்லாம் லாக் பண்றீங்கன்னு கானா வினோத் கேள்வி கேட்கிறாரு. ஸோ அந்த இது இருக்குல்ல, ஜெயில் கம்பியில பிடிச்சி லாக் பண்றீங்க, அதெல்லாம் நியாயமா கிடையாது, சரியில்லைன்ற மாதிரி கானா வினோத் கேள்வி கேட்கிறாரு. உடனே கனி வந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பிடிக்கலாம் சார், அதான் சார் கேம் பிக் பாஸ் அதானே சொல்றாரு, அதெல்லாம் பிடிச்சி நிறுத்தலாம் சார், தப்புலாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கனி சொல்ல கானா வினோத் டென்ஷன் ஆயிட்டாப்புல. உடனே ஆமா, இப்ப வந்து நீங்க லாக் பண்ணலாம், டைட் பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நேத்து நான் பண்ணும்போது மட்டும் தப்பா தெரியுது, இன்னைக்கு உங்களுக்கு சரியாப்படுதான்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறார். ஸோ நேத்து அவர் கெமியை போய் பண்ணாரு. ஆக்சுவலா நேத்து அவர் கெமியை போய் பண்ணும்போது ஸோ அங்க தப்பு அப்படின்றது எல்லாருமே சொன்னாங்க. அவர் தெரியாம போயிட்டு பண்ணார், அவருடைய இன்டென்ஷன் ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படின்றதானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதை சாரியும் கேட்டார், கெமியை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கனி வந்து எப்படி பேசுறாங்கன்னா, இல்ல ஹோல்டு பண்ணலான்னு சொல்றாங்க. அப்ப நேத்து கெமி பண்ணதும், கெமிக்கு எதிராக நான் பண்ணதும் தப்பு இல்லைன்றதானே கானாபாலா சொல்றாரு. அதான் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். உடனே பார்வதி வந்துட்டு ஸோ அவங்களுக்கு ஏந்தாற் போல் அந்த நியாயத்தை மாத்திப்பாங்க, இதெல்லாம் பண்ணிப்பாங்க ப்ரோ, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே கரெக்டு தான், அவங்களுக்கு ஏத்துனா இது ரைட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இது தப்பு அப்படின்ற மாதிரி அந்த டீமுக்கு தகுந்தாற் போல் ரூல்ஸை வகுப்பதில் கனி தேர்ந்தெடுத்தவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அதான் சொல்றேன், நேத்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்க டீம்மேட்டுக்குன்னா அது நம்ம அவங்க டீம்மேட்டை லாக் பண்ணால் அது தப்புங்க, ஆனால் அவங்க மட்டும் அடுத்தவங்க டீம்மேட்டை லாக் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. எப்படி அது தப்பு கிடையாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பண்ணுவாங்க போல இருக்கு. ஓகே, அடுத்த ரவுண்ட் நடக்குது. எப்படி அடுத்த ரவுண்ட் நடக்குது, மூணாவது ரவுண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ரம்யாவை தான் டார்கெட் பண்ணோன்னு செலக்ட் பண்ணி ஓடும்போது ரம்யா போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு அப்சராவோட அங்கே 2 ஃபோட்டோ இருந்திருக்கு, கீழே விழுந்துட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே ரம்யா ஹோல்டு பண்ணி கீழே விழுந்துட்டாங்க. அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேர், ஒன்று அப்சரா ரம்யா. அங்கே 2 ஃபோட்டோ இருக்கு, அப்சராவோட ஃபோட்டோ எடுக்க முடியாது, ரம்யாவோட ஃபோட்டோ தான் எடுக்கணும். அப்சரா வேற வழியே கிடையாம அப்சரா ரம்யாவோட ஃபோட்டோ அடிச்சிருச்சு. ரம்யா காலில் விழுந்து அடிபட்டு ஒரு பக்கம் அப்சராவோட ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டாங்க. இப்போ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கணும். இப்படி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ வைக்கணும். அப்போ என்ன பண்றாங்க, ரம்யா கால் சரிப்பட்டு வராங்க, டீல் பேசுறாங்க. இங்கே பாரு ரம்யா, அடுத்த ரவுண்டில் நாங்கள் இந்த ரவுண்டில் ஃபோட்டோ வச்சிடறோம்,
அடுத்த ரவுண்ட்ல நீ எங்க டீமோட போட்டோ எடுத்தனா நீ எடுத்துட்டு போய் வச்சிடணும் அப்படின்றது தான் டீல். ரம்யா போட்டோ எடுத்துட்டு ஓடுறதானே ஓடிக்கலாம், ஆனா எங்க போட்டோ எடுத்துனா நீ எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்றதான் டீலு. அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் ஒத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க பார்வதிலாம். இது சரி ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டீலை ஒத்துக்கிட்டாங்க. ரம்யா போட்டோவே எடுப்பா, மற்றவங்க போட்டோ எடுத்தா வைக்க மாட்டா, அப்படி வச்சிருவா அப்படின்றது சொல்லியாச்சு. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ரம்யா போட்டோவே எடுக்கக்கூடாது, லாக் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் களத்துல இறங்கிட்டாங்க. டிஃபெண்டர் வந்து 1-2 பிக் பாஸ் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. டிஃபெண்டர்ஸ்ல என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ 2 ரவுண்டுக்கு முன்னாடியே வச்சிட்டாரு. டிஃபெண்டர்ஸ் அந்த இதுல அந்த புல்லுல எங்க வேணாலும் நின்னுக்கலாம், அந்த பாக்ஸ் அந்த வைக்கிற இடத்த தாண்டி எங்க வேணாலும் நின்னுக்கலாம், அதை தாண்டி தான் இவங்க ஓடுறவங்க போகணும். இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ரம்யாவை லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ரம்யா, சுபிக்ஷா மேல கெமி, ரம்யா மேல இன்னொரு ஆளுன்ற மாதிரி வரிசையா அந்த எடுக்கிற இடத்துல வரிசையா உருளல் பெறலன்ற மாதிரி வரிசையா சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ரம்யா போர்டை எடுத்துட்டு போய் வைக்க முடியாம ரம்யா அந்த இடத்துல மாட்டியாச்சு. டோட்டலா ரம்யா மாட்டிக்கிட்டாங்களா. ஸோ அந்த ரவுண்டு ரம்யா எலிமினேட்டட். ஸோ ஒரு பக்கம் ரம்யா கடைசி வரையும் இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு தூரம் டேலண்டா வந்ததே பெரிய விஷயம் தான். அதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஈஸிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் 11 பேர் இருந்த பிக் பாஸ் டீம் இப்ப 4 பேருக்கு வருது. இங்க 7-8ன்ற மாதிரி கடைசி பெண்மணியா நின்னது. ஸோ ஒரு பெண்மணியா கடைசி வரையும் இருந்தது ரம்யா தான். ரம்யாக்கு முன்னாடி அப்சரா. பட் ரம்யா அவ்வளவு தூரம் போராடி வந்ததே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு கங்கராச்சுலேஷன் கொடுத்துடலாம். இது ஒரு பக்கம். அடுத்து என்ன நடக்குது, இது முடிஞ்ச உடனே அடுத்து பிக் பாஸ் டீம் வந்து எப்படியோ இலக்க கிராஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கான கிராண்ட் டின்னர், உங்களுக்கான லக்ஸுரியை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு. இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆகி போச்சு ஒரு பக்கம். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு கிடையாது, லக்ஸுரி கிடையாது, இருக்கிறது அந்த கிராசரிஸ் வச்சு தானே சாப்பிட்டுருக்காங்க. இப்பதான் லக்ஸுரியா ஒரு கிராண்ட் டின்னர் சாப்பிட போறோன்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா ஒன்று சேர்ந்து கூட்டு பண்ணி செலிப்ரேஷன் இந்த மோட்லாம் வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஏன்னா எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஜெயிச்சு முதல் லக்ஸுரியை வாங்கணுன்றது தான் கொண்டாட்டம். ஸோ இதுதான் பிக் பாஸ் அங்கே சொன்னாரோ. அப்போ யோசிச்சேன், நீங்க டாஸ்க் எல்லாம் ஆனா அந்த லக்ஸுரி உங்க கையிலயா அடுத்தவங்க கையிலான்றது அது உங்களுக்கே தெரியாதுன்னு சொன்னார்ல. இதுதான் போல இருக்கு. இந்த லக்ஸுரி உங்க கையிலயா அவங்க கையிலான்றது இருக்கு அப்படின்ட்டு ஃபைனலா அந்த லக்ஸுரி பிக் பாஸ் வீட்டாருக்கு போனதுல ஓகே. ஆனா இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா லக்ஸுரி போயிடுச்சா, அடுத்து என்ன பண்ணுவாங்க. ஸோ லக்ஸுரி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, நமக்கு தான் கிடைக்காம போயிடுச்சு, அடுத்து நம்ம வச்சு செய்யலான்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் பல பிரச்சனைகளும் இதுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரிகிறது அப்படின்றத சொல்லிடலாம். இப்ப 4 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அடுத்த ரவுண்டு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி போயிட்டு இல்ல பிரேக் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எஃப்ஜே, சபரி, கமருதீன் மற்றும் துஷார் இருக்க போறாங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து எஃப்ஜே எலிமினேட் ஆயிடுவாரு, அடுத்த ரவுண்ட்ல சபரி எலிமினேட் ஆயிடுவாரு. ஃபைனல் 2ல வந்து பாத்தீங்கன்னா துஷார் மற்றும் கமருதீன். அதுல துஷார் எடுத்துட்டு போய் கமருதீனோட போட்டோவை வச்சுட்டு கமருதீன் அந்த டாஸ்கோட வின்னராகவும் அடுத்த வாரத்தோட நாமினேஷன் ஃப்ரீயாகவும் இருக்க போகிறார் அப்படின்றத இதன் மூலியமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.